அந்நியசையொருபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 13வது பாடப்பகுதிக்கான முன்வா பகுதியை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப முன்வா பகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோக்களை பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி 13வது பாடப்பகுதி. 13வது பாடப்பகுதியின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சிஜோங் அப்பேசோ ஹில்கோப்சி மன்னாயோ என்ற பாடப்பகுதி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ முன்வாவுக்கு போகலாம். இங்கே நமக்கு முன்வாங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க. முன்வான்னு சொல்லும்போது கலாச்சாரம் அப்படிங்கிறது அர்த்தம். முன்வான்னு சொல்கிறது கலாச்சாரம். அப்போ கொரிய நாட்டில் காணப்படுற கலாச்சாரம் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலாச்சாரம் தலைப்பை பார்த்தோம்னா, முதல்ல ஹாங்குக் சராம் திரி இன்சாரோ ஹனன் யக்சொக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹாங்குக் சராம் திரி அப்படின்னு சொல்லும்போது கொரிய நபர்கள் இன்சாரோ ஹனன் யக்சொக்னு சொல்லும்போது வணக்கம் செய்யும் போது கொடுக்கப்படும் வாக்குறுதி சம்மந்தப்பட்ட விடயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஹின்சா அதான்னு சொல்கிறது வணக்கம் செய்கிறது தானே. யக்சுக் அதான்னு சொல்கிறது வாக்குறுதி கொடுக்கறது. அப்போ கொரிய நபர்கள் வணக்கம் சொல்லும் போது செய்யக்கூடிய வாக்குறுதி தொடர்பான விடயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம்னா யொன்றக்கல்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யொன்றக்கல்கேன்னு சொல்லும்போது தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்வா பகுதிக்கு போகலாம். முதலாவதாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடயம், ஹாங்குக் சராம் திரி ஹேயோஜில்தே தாம் ஏ பப் அன்பொன் கச்சி மொகோயோ சுருள் ஹன்சன் கச்சி ஏயோ ரானின் இன்சாரோ ஹாகிதோ அம்னிதா அப்படின்னு சொல்லும்போது, கொரிய நபர்கள் பிரியும் போது அடுத்த முறை சோறு ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம், மது ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லும் வணக்கமும் செய்கிறார்களாம். அதுதான் ஃபஸ்ட் கொடுத்துருக்க விடயம். ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லியிருக்க விடயம் ஹாங்குக் சராம் திரன் அப்படின்னு சொல்லும்போது கொரிய நபர்கள், ஹியோஜில்தே பிரியும் போது, தாம் பப் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த முறை பப்புங்கிறது சோறு, ஹன்பொன் கச்சி ஏயோன்னு சொல்லும்போது ஒரு தடவை சேர்ந்து சாப்பிடுவோம், சுருள் ஹன்சன் கச்சி ஏயோன்னு சொல்லும்போது மது ஒரு தடவை சேர்ந்து குடிப்போம், ரானன் இன்சாரோ ஹாகிதோ அம்னிதான்னு சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடிய வாழ்த்து செய்கிற முறையும் காணப்படுதான். அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, திக்கி எயோஜில்தே யொன்றக்கல்கே விசேடமாக பிரியும் போது தொடர்பு கொள்ளுங்கள், அதாவது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ரானன் மல்தோ சாஜோ அனுன்தே சொல்லும் வார்த்தையும் அடிக்கடி செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இங்கே கொடுக்க விடயம், கொரிய நபர்கள் பிரியும் போது சோறு ஒரு தடவை சேர்ந்து சாப்பிடுவோம், மது ஒரு தடவை சேர்ந்து சாப்பிடுவோன்னு வாழ்த்து செய்கிற முறை இருக்கதோட, விசேடமாக பிரியும் போது யொன்றக்கல்கே தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிற வார்த்தையும் அடிக்கடி செய்கின்றார்களாம். அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள், ஹீரோன் மந்திரன் யக்சொகி ராகின் போதானின் ஹேயோஜில்தே அசிப் வாசோ ஹனின் மரன் கியோங்கிகா மன்னசுனிதா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வாறான வார்த்தைகள் வாக்குறுதியை பார்க்க பிரியும் போது பரிதாபத்துக்காக செய்யக்கூடிய வார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல சொல்லியிருக்க விடயம், இங்கே கொரிய நபர்கள் பிரியும் போது சோறு ஒரு தடவை சாப்பிடுவோம், மது ஒரு தடவை சாப்பிடுவோன்னு வணக்கம் செய்யும் முறை காணப்பட்டதும், அதோட பிரியும் போது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்களாம். இவ்வாறான வார்த்தைகள் பிரியும் போது அந்த வாக்குறுதியை பார்க்க பிரிகிற நேரம் அந்த மனசு கஷ்டப்படுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜோக்ரோ நல்ஜாவா சிகானின் யக்சொக் அஜி ஹனின் கியோங் ஹேனின் கப்பியோர் இன்சாரோ செங்கக் ஆனன் கொசி சோசும்னிதான்னு சொல்லும்போது, குக்சோக்ரோன்னு சொல்லும்போது சிறப்பாக இல்லாட்டி விசேடமாக நல்ஜான்னு சொல்கிறது திகதியை சொல்கிறாங்க, சிகான்னு சொல்கிறது நேரத்தை சொல்கிறாங்க. அப்போ திகதியுடன் நேரத்தினை யக்சொக் ஹஜி ஹனன் கியோங் ஹேனின்னு சொல்லும்போது வாக்குறுதி கொடுக்காத சந்தர்ப்பத்தில் கப்பியோன் இன்சாரோன்னு சொல்லும்போது சாதாரண வாழ்த்து முறையாக செங்கக்கானன் கொசி சோசும்னிதா யோசிக்கிற விடயம் நல்லது. அப்போ சொல்கிறாங்க, விசேடமாக திகதியுடன் நேரத்தை சொல்லாத சந்தர்ப்பத்தில் சாதாரண ஒரு வாழ்த்து முறையாக யோசிக்கிற விடயம் நல்லதான். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க விடயம், மன்யக்கே
අංගුක් සරාම්තිලි හොන්ජේ තිංජි යොන්ඩ්‍රකසයෝ රාගෝ මල් එත්තොරදෝ නෝමු ඉදෙන් සිගානිනා නිදන් සිගාන් கிரிகோ சிக்ஸா சிகானினா யுக்சிக் சிகானேனின் யொன்றக்குன் பியானின் கொசி சோசும் நிதா அப்படின்னு சொல்லும்போது மன்யக்கேன்னு சொல்லும்போது ஒருவேளை கொரிய நபர்கள் வந்து எப்போதும் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் இவ்வாறான நேரத்தில் தாமதமான நேரம் மற்றும் சிக்ஸா சிகான்னு சொல்லும்போது சாப்பாடு நேரம் யுக்சிக் சிகான்னு சொல்கிறது வந்து ஓய்வு நேரம். அப்போ சாப்பாடு நேரம் ஓய்வு நேரம் போன்றவற்றில் வந்து தொடர்பு கொள்வதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மன்யக்கேனின் அங்குக் சராம்திரி ஒஞ்சு திஞ்சி யொன்றக்கசையோ அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை கொரிய நபர்கள் வந்து எப்போது வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க அதைத்தான் சொல்கிறாங்க. ராகோ மல் எஸ்தரோன்னு சொல்லும்போது தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னாலும் இங்கே என்ன சொல்கிறாங்க நோமு இதன் சிகானினா நேரத்தோட மற்றும் நிதன் சிகான் தாமதமான நேரம் கிரிகோ மற்றும் சிக்ஸா சிகான்னு சொல்லும்போது சாப்பாடு நேரம் யுக்சிக் சிகான் ஓய்வு நேரம். அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க நேரத்தோட இல்லாட்டி தாமதமான நேரம் மற்றும் சாப்பாடு நேரம் இல்லைன்னா ஓய்வு நேரங்களில் வந்து யொன்றக்குன் பியானன் கொசி சோசும் நிதா தொடர்பு கொள்வதை தவிர்க்கிற விடயம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கண்ணே. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க விடயம் தோஹன் ஒஞ்சு திஞ்சி நொல்ரோ ஓசையோ ராகோ மல் எத்தொரோ ராதோ சொன்வாரோ மிரி யக்சுகுல் ஹாகோ மன்னோரோ கனன் கொசி சோஸ்ம்னிதா அப்படின்னு சொல்லும்போது தோஹன் மேலும் ஹொஞ்சு சிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது எப்போது வென்றாலும் நொல்ரோ ஒசையோன்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லும்போது நேரத்தை கழிக்க வாங்க. அப்போ மேலும் எப்போது வேணாலும் நேரத்தை கழிக்க வாங்க அப்படின்னு சொன்னாலும் சொன்வாரோன்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணி இல்லாட்டி தொடர்பு கொள்ள முன்னுக்கு வாக்குறுதி செய்துட்டு சந்திக்க போகிற விடயம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா அடுத்ததாக முழுமையாக தமிழ் விளக்கத்தை ஒரு தடவை பார்க்கலாம். சொல்லப்பட்ட விடயம் கொரிய நபர்கள் வந்து பிரியும் போது அடுத்த தடவை சோறு ஒன்றாக சாப்பிடுவோம் மது ஒன்றாக சாப்பிடுவோம் சொல்கிற வார்த்தை முறை வந்து வணக்கம் செய்கிறார்களாம். விசேடமாக பிரியும் போது தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்வதும் அடிக்கடி செய்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதி செய்கிறத பார்க்க பிரியும் போது கவலைப்படுறதுக்கான சொல்லப்படுற வார்த்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். குறிப்பாக திகதியுடன் நேரத்தை சொல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து இலகுவான ஒரு வணக்க முறையாக யோசிக்கிற விடயம் நல்லது. ஒருவேளை கொரிய நபர்கள் வந்து எப்போது வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னால் தாமதமான நேரத்தில் மற்றும் சாப்பாடு நேரம் ஓய்வு நேரத்தில் தொடர்பு கொள்கிற விடயத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. மேலும் எப்போது வேணால் நேரத்தை கழிக்கலான்னு சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி முன்கூட்டியே வாக்குறுதியை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு சந்திக்க போகிற விடயம் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த முன்வா பகுதியை முடிக்கிறாங்க. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கம்சம்னிதா. நன்றி.